ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியுடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 23/7/2026 கருணியா ப்ளஸ் KN 633க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் ஃபுல் போர்ட் ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை வந்து ஃபுல் போர்ட் ரிசல்ட்டு. லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை வந்து ABC போர்டில் வந்து 687, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 228 687. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 287, ஃபுல் போர்டில் வந்து 129 287 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் கருணியா ப்ளஸ் ரிசல்ட் இந்த ட்ராவுக்கான கெஸிங்களை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 60யோட வந்து மைனஸ் சீரியல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கோம். அதாவது 60 நம்பர்ஸோட இது வந்து நம்ம வந்து 60ங்கிறது ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் நண்பா. இதுதான் 60. ஸோ இந்த 60 நம்பர்ஸோட நம்ம சீரியல் நம்பர்ஸை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 786லேருந்து கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு கடைசி வந்த ரிசல்ட் வந்து 687. ஸோ இது ரெண்டு ரிசல்ட்டுமே ஒரே ரிசல்ட் தான். ஸோ இங்கே திருப்பி அடிச்சிருக்காங்க வோல்ட்டாவில். அதனால் நான் வந்து இந்த 786லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 519. நம்மளுக்கு தேவை 60ங்கிறதுனால இங்கே 60ல் வந்து 5 இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே 16 கொடுத்துருக்கோம். ஸோ 60யோட நம்ம எடுக்க வேண்டிய இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4D. ஸோ இதில் நம்ம 4D எழுதாம விட்டுருக்கோம். ஸோ இதில் 4D இருக்குது நண்பா. 60 and 4D. இதோட நம்ம வந்து சீரியல் நம்பர்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து -1 and 1. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, இங்கே 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. அப்போது 4 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 786க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 4 அல்லது 8. இப்போ இந்த 786க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 064. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா 1 வச்சு மைனஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது ட்ராவும் நம்மளுக்கு 1 தான். இதில் நம்ம 60 மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ 4Dயும் எடுக்கணும். -1 1. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சீரியல் நம்பர் மாறும். 2 ட்ரா 1, 2 ட்ரா 2, 2 ட்ரா 3 சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த கெஸிங் உருவாகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்ப்போம். 1ஓட 1 கழிச்சோம்னா நம்மளுக்கு 0 கிடைக்கும். இங்கே 4ல் 1 போயிடுச்சுன்னா 3 கிடைக்கும். அப்போ 0 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 064க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 0வா அல்லது 3. இப்போ இந்த 064க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 530. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 30. இந்த இடத்துல சீபோர்டை பொறுத்த வரைக்கும் பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது PC நண்பா. இப்போது 2 1 பார்த்தாச்சு, 2 மைனஸ் 2 1 பார்த்தாச்சு. ரெண்டுலேயுமே நம்மளுக்கு சீபோர்ட் அதோட PC போர்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகுது நம்மளுடைய எக்ஸ், அதாவது 2 நம்மளுக்கு மைனஸ் வேல்யூக்கு வரும். ஸோ 2 ட்ரா ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மாறுபடுது. இப்போ இந்த 530 இதோட ஃபுல் போர்டு வந்து 902. ஸோ இங்கே நம்ம 60 வந்து 9 எடுத்திருக்கோம். 4Dயில் வந்து இங்கே 2 இருக்குது. ஸோ -2 and 2 2 தடவை மைனஸ் வேல்யூ. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை கழிச்சிடலாம். 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 2ல் 2 போயிடுச்சுன்னா 0, 7 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 530க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 7 அல்லது 0வா. இப்போ இந்த 530க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 287. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்தாச்சு. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருக்குண்ணா. இப்போ நம்ம 4வது ட்ரா பார்க்கலாம். 287 ஃபுல் போர்டில் வந்து 129. ஸோ நம்மளுக்கு இங்கே 1 அதோட இங்கே 9 தேவை. இந்த ட்ரா சேம் -2 and 2. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 1 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 287க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட்
அல்லது ஆல், 1 அல்லது 7. இப்போ இந்த 287க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 687. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு மட்டும். இப்போ 4 ட்ராக்கு மேலே பார்த்தாச்சு நண்பா. 2 ட்ரா 1, 2 ட்ரா 2ன்னு சொல்லிட்டு. இப்போது அடுத்த 2 ட்ரா வந்து 3 வச்சு பார்க்க போகிறோம். இந்த ட்ரா நம்ம 3 வச்சு பார்க்க போகிறோம். இந்த ட்ரா 3 வச்சு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ட்ராவும் 3 தான். 687 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 228 இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை 2, அதோட இங்கே 8 -3. ஸோ இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு 3 வேல்யூ. இப்போ இதை கழிச்சிடலாம். 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, 8ல் 3 போயிடுச்சுன்னா 5. அப்போ 1 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா. ஸோ இந்த ஃபார்மெட் படி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 2 டைம் ஒன்ஸ் வந்து சீரியல் நம்பர் லைன் ஆகுது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 அல்லது 5ன்னு இருக்குது. இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஒன்றா 5 1 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர். இதில் உங்கள் கெஸிங் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. 1 அல்லது 5 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் இதுலேருந்து வர பெய்ட்ஸுகளுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து 11 55, அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டுக்காக 15 51. ஸோ இதுக்குள்ளேருந்து எடுக்கிறதா இருந்தால், ஏன்னா சில நேரத்துக்கு நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது பெய்ட்ஸ் வரும். ஸோ சில நேரம் கிடையாது, மேக்ஸிமமே வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து சிங்கிள் போர்டுனாலே பெய்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரா லக் இருந்தால் இதுக்குள்ளேருந்து வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ தான் இந்த ட்ராவுடைய கெஸிங் நண்பா. இதில் உங்கள் கெஸிங் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. ஆனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக் நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 1 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான கீ நம்பர் நண்பா. இப்போ இந்த 1 அல்லது 5 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதுலேருந்து பெய்ட்ஸ் போக நம்மளுடைய பிசி மிக்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஏன்னா பிசி மிக்சர் வந்து முக்கியம். நம்மளுக்கு இதுக்குள்ளேருந்து எப்போவாவது ஒரு நேரம் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இறங்கும். ஆனால் வந்து சிங்கிள் போர்டுனாலே பெய்ட்ஸ் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம எப்போதும் போல் பிசி மிக்சரை வச்சுக்கிட்டா அதில் வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கும். இப்போ இந்த ட்ராவுக்கான பெய்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். பிசி மிக்சடு. பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரா ஒற்றைப்படை கிடச்சிருக்கு, அதாவது ஒற்றைப்படை கிடச்சிருக்கு. அதனால் ரெட்டைப்படை வச்சு இந்த ட்ராவுக்கு நம்ம எடுக்கணும். ஸோ ரெட்டைப்படையை பொறுத்த வரைக்கும் 8 தொடர்ந்து 2 தடவை இருக்குது, 0 தொடர்ந்து 2 தடவை இருக்குது, 6 தொடர்ந்து 2 தடவை வந்திருக்கு. ஸோ ஒற்றைப்படைக்குள்ளேருந்து இறங்குறதா இருந்துச்சுன்னா நாலு எடுக்கலாம். 4 4 0 9 4 0 9 எடுப்போம். அப்போ 0 1 4 1 9 1 0 5 4 5 9 5 இந்த ட்ராவுக்கான பெயர். ஸோ இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸ் அவ்வளோவா லாக் ஆகலை நண்பா. அதனால் கேம் டபுளுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கேம் டபுளாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா டபுள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு இந்த ட்ரா கேம் டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. கர்னியா ப்ளஸ் KN 633ங்கிறதும் டபுள் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அதனால் இந்த ட்ரா கேம் டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கெஸிங்கில் கிடச்சிருக்கிறது 11 55, அதாவது 15 கிடச்சிருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ இதுலேருந்து கூட பெய்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ தான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சிம்பிளாக கெஸ் பண்ணாலும் ஃபார்மெட்டில் தான் கொடுப்போம். தனிப்பட்டு எதுவுமே இருக்காது. சில நேரம் ஃபெயில்ட் ஆனாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கும். நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். புதுசாக உள்ளவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை 23/7/2026 கர்னியா ப்ளஸ் KN 633க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக் நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
இந்த கெஸிங்கில் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழன் டு வியாழன் நம்மளுடைய கர்னியா ப்ளஸ் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.